எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி இடத்துல அடமானம் வைத்து விட்டார் என்ற ஒரு பொது கருத்து நிலவுகிறது. இப்போ நாங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் நம்மளுடைய மகாத்மா காந்தி பெயரில் இறங்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகுந்த அதிருப்தி நிலவுகிறது. நாட்களும் குறைக்கிறார்கள், சம்பளமும் குறைக்கப்படுகிறது. அதை பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லும்போது புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கான காரணம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. அவர்கள் இந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் இதற்கான செயல்பாடு இருக்காதுன்றதை நாங்கள் சொல்லும் போது அதை ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது. வடக்கே வாழ்கிறதுன்ற அண்ணன் சொன்னது போல் அவங்களுக்கு தான் நம்பர்ஸ் அதிகம். நமக்கு 40லேருந்து 30 கீழே குறையிறது தான் அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தது. தமிழக முதலமைச்சர் முந்தா நேற்று எங்களுக்கெல்லாம் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை, நாங்களாம் கருப்பு சட்டை போட்டு தான் நாங்கள் இன்னைக்கு இதுக்கே போனோம். பொதுமக்கள் இடத்தில் எடுத்து கூறணும். நேற்று பில்லு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்து நாங்கள் கொண்டாடணும். ஸோ என்னை பொறுத்தளவில் இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கான நலனுக்காக நிற்கிறாரு. இங்கதான் ஏடிஎம்கே அவங்களுடைய ஃபெயிலியரை நோக்கி போறாங்க. அவங்க பப்ளிக் கிட்ட இருந்து ஒதுங்கி பிஜேபியோடைய ஷேடோக்குள்ள போய் அவங்களுடைய தனித்துவத்தை, அவங்க என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சிகள், எங்களுக்கு அவங்க மீது மிகுந்த மரியாதை உண்டு. திராவிட கட்சிகள் நல்லா வாழ்ந்தாதான் மற்ற ஆதிக்க சக்திகள் உள்ள வராதுன்னு நினைக்கிறோம். பட் அவங்க ஒரு மாதிரி அதை கேப்சர் பண்ணிட்டாங்க அந்த பார்ட்டியை. இப்போ ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம ஒரு ஆளுமையா சில கொள்கைகளை ஸ்டேபிளா இருப்பாங்க. மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவரால் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்க முடியல. டோட்டலா பார்ட்டியே சரண்டர் ஆயிடுச்சு. அவங்களை எப்படியே விட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டையும் அடமானம் வச்சிருவாங்கன்றதான் எங்களுடைய கருத்து.